எங்களோட திருமண மையத்துல எக்கச்சக்கமான வரன்கள் இருக்கு. நீங்க ஒரு தடவ ரூ. 1000 கட்டினா போதும். உங்களுக்கு கல்யாணம் முடியிற வரையும் நாங்க வரன்கள் குடுத்துட்டே இருப்போம். மத்தபடி எந்தவித கமிஷன் கிமிஷன் எதுவும் எங்ககிட்ட கிடையாது. எனக்கு காதல் திருமணம் முடிஞ்சிருக்க வேண்டியது. குடுத்து வைக்கல. அவ வீட்ல பார்த்த மாப்பிள்ளைக்கு கழுத்த நீட்டிட்டு போயிட்டா. அவ மேல எனக்கு கோவம்லாம் இல்ல. ரொம்ப நல்லவ. வீட்ட மீறி அவளால வர முடியல. அவ ரொம்ப நல்லவ மேடம். சாரி. தேவையில்லாம நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பரவாயில்ல சொல்லுங்க. மனசு விட்டு பேசினா ரிலாக்ஸ் ஆகுவீங்கல்ல. கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் தான் மேடம். நாண்டுகிட்ட செத்துட்டா. கூறுகிட்ட சிறுக்கி. ஒண்ணு வீட்டை மீறி வந்திருக்கணும். இல்லையா போன இடத்துல நெட்டையோ குட்டையோ வாழ்ந்து தொலைச்சிருக்கணும். அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம இது என்ன மயிரை புடுங்கின மனசு. சாரி 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 சரி மேடம், நான் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. சாரி. கவலைப்படாதீங்க சார். இப்ப என்னையவே எடுத்துக்கோங்க. மூல நரம்பு பாதிக்கப்பட்டு பெரிய பிரச்சனை ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பொழைச்சதே பெரிய விஷயம். யாருக்கு எப்ப என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போகணும். நல்லவ மேடம். அவளை மறக்க முடியல. அவ ஒரே நாள்ல செத்து போயிட்டா. ஆனா நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணமே வேணான்னு தான் இருந்தேன். வீட்டுல அம்மா அழுகுறாங்க. சரி, மீதி இருக்கிற கொஞ்ச காலத்தை இழுத்து பிடிச்சி ஓட்டுவோமே. யாருக்கு வரன் பார்க்குறீங்க எனக்கு தான். சார்? விளையாடாதீங்க சார். யாருக்கு வரன் பார்க்குறீங்க? இதுல விளையாடுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு தான். வயசானவங்களுக்குலாம் நாங்க வரன்கள் பார்க்கறது இல்ல. என் வயசு 25. என்னை பார்த்தா உங்களுக்கு கிழமை மாதிரி தெரியுதா? 25ஆ? எதுக்கு சிரிக்கிறீங்க? உங்களுக்கு எப்படியும் 75 வயசு இருக்கும். இப்ப 25 வயசுன்னு சொல்றீங்க. சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? புரிஞ்சு போச்சு. மூளையில நரம்பு பாதிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த பாதிப்பு தான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட நோயெல்லாம் நான் இங்கிலீஷ் படத்துல தான் பார்த்துருக்கேன். கிழவன் குமரனா தெரியுமா, குமரன் கிழவனா தெரியுமா, மோனா அழகா தெரியும், அணில் அசிங்கமா தெரியும். இப்படி இல்லாம ஒரு நோய் இருக்கும்னு நான் நம்பல. ஆனா நான் இப்ப நேர்லயே பார்த்துட்டேன். ஹலோ, யாருக்கு நோய்? உங்களுக்கா எனக்கா? உங்க காதலி எப்ப செத்து போச்சோ அங்கேயே உங்க மனசு நின்றுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எந்த நல்லது கெட்டதும் பார்க்கல, அனுபவிக்கல. அதனால மனசு 25ல நிக்குது, உடம்புக்கு 75 வயசு ஆயிடுச்சு. இந்த மாதிரி நோய் கோடியில ஒருத்தவங்க இருக்குன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். அட கடவுளே, நான் சரியான பைத்தியத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். யார் பைத்தியம்? நீதான் பைத்தியம்.
நீதான் பைத்தியம். நீதான் பைத்தியம். நீதான் பைத்தியம். நீதான். நீதான் பைத்தியம். கெட் அவுட். வெளியே போ முத நீ. அவர் ரொம்ப நல்லவ மேடம். அவர் ரொம்ப நல்லவ மேடம். இப்படி அநியாயமாக செத்து போயிட்டாலே. இப்படி அநியாயமாக செத்து போயிட்டாலே.